ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் vlog தாங்க பார்க்க போகிறோம். திருப்பூர் அனுப்பூர்பாளையம் சபை ஸ்டோரோட அந்த பாத்திரக்கடையோட வீடியோ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். நாங்கள் எங்கள் வீட்டோட வளகாப்பு ஃபங்க்ஷனுக்காக ரிட்டன் கிஃப்ட்டுக்கு பிளேட்டில் எடுக்கிறதுக்காக போயிருந்தோங்க. இங்கே வந்து கிலோ கணக்கில் கொடுக்குறாங்க. நம்ம சில்வர் பிளேட்டில் வந்து கிலோ கணக்கில் வாங்கும்போது பணம் ரொம்பவே மிச்சமாகுதுங்க. குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. ஒவ்வொரு ஃப்ளோரில் ஒவ்வொரு ஐட்டம் இருக்குங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து குத்து விளக்கு இந்த மாதிரி பூஜை பொருட்களுக்கான பித்தளை ஐட்டம்லாம் இருக்குது. கீழ் ஃப்ளோரில் வந்து செராமிக், பிளாஸ்டிக் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குங்க. இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரங்கள் வந்து நிறைய இருக்குது. குவாலிட்டி நல்லா இருக்குங்க. ரொம்ப ரேட் கம்மியாக போனால் மட்டும் கொஞ்சம் வந்து தகர மாதிரி இருக்குது. ஏன்னா விலைக்கு தகுந்த பொருள் தாங்க இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த சம்படங்கள் தாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வீட்டிலலாம் இந்த மாதிரி அடுக்கி வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. ஆனால் ஒவ்வொன்றும் ப்ரைஸ் வந்து 800,000 இந்த மாதிரி ரேஞ்ச் வருது. டிஃபன் பாக்ஸ்லாம் உங்களுக்கு 30 ரூபீஸ், 25 ரூபீஸ் வந்து இருக்குங்க. ஆனால் ஒரு 40 ரூபாய்க்கு கம்மியாக எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்குது. சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மேலோட மூடுற இடமெல்லாம் வந்து ஒடுங்கி போயிடும். நாங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு டிஃபன் பாக்ஸ் தாங்க பிளான் பண்ணியிருந்தோம். டிஃபன் பாக்ஸ் வந்து ஒரு 60க்காவது வாங்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கு. லாஸ்ட்டு வந்து 45க்கு வாங்கினா தாங்க கொஞ்சம் வந்து நல்லா இருக்குது. கொஞ்சம் பெருசாக இருக்குது சைஸு. ஆனால் 45 ரூபாய்ங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால நாங்கள் பிளேட்டுக்கு போயிட்டோம். பிளேட் வாங்கிக்கலாம் அப்படின்னு. டிஃபன் பாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து நிறைய இருக்குங்க. நிறைய டிசைன் இருக்குது. உங்களுக்கு 25 ரூபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதேமாதிரி இட்லி பாத்திரம், குடம் இந்த மாதிரி ஐட்டமும் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்குங்க. 9 குழி இருக்கிறது ஒன்று, 15 குழி இருக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருந்துச்சு. ஸ்டார்டிங் வந்து 500லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஒரு சைடு ஃபுல்லாகவே டிஃபன் பாக்ஸ் ஐட்டம் தாங்க இருந்துச்சு. உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்லாம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு, இல்லை ஃபங்க்ஷனுக்கே வந்து நிறைய பாத்திரங்கள் வந்து பல்காக எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் சபரி ஸ்டோரில் வாங்குறது ரொம்பவே வந்து பணம் மிச்சமாகுங்க. ஏன்னா கிலோ கணக்கில் வந்து கொடுக்குறாங்க. இப்போ ஒவ்வொரு பொருள் வந்து கிலோவுக்கு வந்து இவ்வளோன்னு வச்சுருக்காங்க. நாங்கள் பிளேட் ஐட்டம் எடுத்துங்க. பிளேட்டுக்கு வந்து கிலோ 400 ரூபா சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு பிளேட் ஐட்டம் வந்து 350 ரூபா சொல்லியிருந்தாங்க குவாலிட்டியை பொறுத்து. நாங்கள் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸாக தாங்க எடுத்தோம். அதே போல் ரேட்டும் வந்து ஒரு 20 ரூபீஸ் அந்த ரேஞ்சுக்கு இருந்தால் போதும்னு சொல்லி தான் எடுத்தோம். நிறைய இருந்துச்சுங்க. கொஞ்சம் வந்து 10 ரூபீஸ் அப்படிலாம் எடுத்தோம்னா கொஞ்சம் லேஸாக இருக்குது, குவாலிட்டி கம்மியாக. ஒரு 20 ரூபீஸ்க்கு எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நார்மலாக இருக்குங்க. ரொம்ப திக்காகவும் இல்லை, ரொம்ப பெருசாகவும் இல்லை, நார்மலாக கொடுக்குற அளவுக்கு இருக்கும். டிசைன்ஸ் வந்து நிறையாவே இருந்துச்சுங்க. இந்த மாதிரி பிளேட்ஸ் எல்லாமே 18, 20, 22 இந்த அளவு ரேஞ்சில் தாங்க இருந்துச்சு. இதிலே மயில் போட்டிருந்தது வந்து கொஞ்சம் டிசைன் அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கோ இல்லை உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து கொஞ்சம் சீர்கெல்லாம் வந்து நிறைய பித்தளை பாத்திரம் வாங்குவோம். சீர் வைக்கிறதுக்காக இந்த மைகோதிலேருந்து தட்டிலேருந்து எல்லாமே பித்தளையில் வாங்குவோம் இல்லைங்க, அண்டா அந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்குறதுக்கு இங்கே வந்து ரேட் ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. ஹோல்சேல் கடைங்கிறதுனால நல்லாவே வந்து உங்களுக்கு கம்மியாக கொடுப்பாங்க. அதுவும் கிலோ கணக்குங்கும்போது நமக்கு பணம் ரொம்பவே மிச்சமாகுங்க. குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. இது ஃபுல்லாகவே பிளேட் தாங்க. அவ்வளோ டிசைன்ஸ் இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு 2 பிளேட் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி எடை போட்டுருவாங்க. ஒரு 10 பிளேட் எடை போட்டு பீஸ் எவ்வளோங்கிறதையும் சொல்லிடுவாங்க நமக்கு. ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம அதை கணக்கு வச்சு எடுத்துக்கலாங்க. நாங்கள் எடுத்ததில் வந்து இது 18 ரூபீஸ் சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பிளேட் வந்து 20 ரூபீஸ் சொன்னாங்க. நாங்கள் அந்த பிளேட் தான் வந்து வாங்கியிருந்தோம். இங்கேயே வந்து அந்த பிளேட்டில் வந்து நேம் போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் எந்த பாத்திரம் எடுத்தாலுமே அதில் வந்து பேர் போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம கிஃப்ட் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இல்லை நம்மளோட ஞாபகமாக பேர் வேணும் அப்படின்னாலும் அது எல்லாமே ஃப்ரீ தாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏன்னா நம்ம நிறைய பொருள் கொடுக்கும்போது கொஞ்சம் ஆள் கம்மியாக இருப்பாங்க. வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்குங்க. எங்களுக்கு இந்த 100 பிளேட்டுக்கோ பேர் அடித்து கொடுக்கறதுக்கு ஒரு 1 hour ஆயிடுச்சுங்க. ஆனால் நம்ம வந்து வளகாப்பு ஃபங்க்ஷன் கொடுக்கறதுனால நேம் போட்டு வாங்கிட்டோம் பொறுமையாக நின்று. நீங்கள் எந்த லெட்டர் வேணாலும் சொல்லிக்கலாங்க. அதாவது நாங்கள் எப்படி கொடுத்துருக்கோன்னா வளகாப்பு விழா, அண்ணா அண்ணியோட நேமு, டேட்டு இது எல்லாமே கொடுத்துருக்கோங்க. இல்லை வெறும் நேம் மட்டும் வேணுன்னா கூட அடித்து கொடுப்பாங்க. உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு பல்காக இந்த மாதிரி பொருளாக வாங்குறதுக்கு இந்த கடைக்கு போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. Thank you.